கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பீகாருடைய தேர்தல் முடிந்திருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இது தமிழ்நாட்டினுடைய முன்னோட்டம் தான் சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர் பேசியிருக்காங்க. கூடுதல் பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வானதி சீனிவாசன், அண்ணாமலை, நயினார் அனைவருமே இந்த மாதிரியான கருத்தை கூட பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கருவாடு மீனாகுமா, கறந்தவாள் மடிபுகுமா, இமயமலை திருப்புறங்குன்ற மலையா மாறுமா, திருப்புறங்குன்ற மலை இமயமலையா மாறுமா? நடக்காதுல்ல. நடக்காது. இதுதான். அதனால மனப்பால் வேண்டா குடிக்கலாம். இன்றைக்கு இல்ல, ஒரு 100 ஆண்டு கால போராட்டம். 100 ஆண்டு கால போராட்டத்தில் திராவிட கருத்தியல் தமிழகத்தில் நிற்கிறது. சுயநலத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக, தன்பெண்டு தன் பிள்ளை வாழ்வதற்காக எடப்பாடி போன்ற இந்த ஜி.கே. வாசன், இப்படி அன்புமணி, இப்படி ஆளுக வேணா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேச்சு எடுக்காது, இரட்டை வேடம். இங்கே கருத்தியலுக்கு தான் தமிழகம் முன்னிலை வைக்கும். பீகாரை பொறுத்த எல்லாருமே பீகார்ல வந்துடும் காங்கிரஸ் கூட்டணி நம்பினாங்க. என்னைய பொறுத்தளவு நான் நம்பல. மேற்கு வங்காளத்தில் அவர்கள் தலை காட்ட முடியாது, பாஜக கனவு பலிக்காது. கேரளாவில் பலிக்காது. தமிழ்நாட்டில் எனக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை. எத்தனை ஜென்மம் ஆனாலும் இங்க காவிக்கு இடம் இல்லை, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. தொடர்ந்து 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இவிஎம் அதுல ஃப்ராடு. வடக்க விழிப்புணர்ச்சி இல்லை, வடக்க விழிப்புணர்ச்சியே கிடையாது. பீகார்ல திட்டமிட்டு நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றது செல்லாது. ஹரியானால ஃப்ராடு, கேரளாவில் ஃப்ராடு, கர்நாடகாவில் ஃப்ராடு, பீகார்ல ஃப்ராடு. பெரிய ஃப்ராடின் மொத்த உருவம் பாஜக. தேர்தல் ஆணையமும் பாஜகவை சேர்ந்த மோடியும் அமித்ஷாவும் கூட்டு களவாணியல் அப்படின்றத தெளிவா ஆதாரத்துடன் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில தேர்தல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பேர்ல அங்கே வாக்களிக்கக்கூடிய 75 லட்சம் மேற்பட்டோரை நீக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் கொத்து கொத்தாக காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவுக்கு வாக்களிக்கிறவங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. நீதிமன்றமும் கவனம் செலுத்தல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த சிறப்பு சீர்திருத்தத்தை தான் கடைசியா பாஜக நம்பி இறங்கியிருக்கு, களை இறங்கியிருக்கு. களத்தில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு களத்துல களப்போராளியாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினர் தான் இருக்காங்க. அதிமுக பாஜக காரனை கூட காணோம் எங்கேயும். அதனால எப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி இங்க நடக்காது. இங்க நாங்க நீ சொல்ற ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கையில கொடுத்துருவோம். நீ 2002 என்ன போன ஜென்மத்து வாக்காளர் பட்டியல் கேட்டா கூட கொடுக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இங்க திமுக அசராது, கம்யூனிஸ்டுகள் அசராது, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எங்களை போன்ற அமைப்புகள்லாம் தூங்க மாட்டோம். பாஜக முழிக்கிற என்னடா பாப்பாத்தி உப்பு கண்டம் போட்டது மாதிரி முடிக்கிறா ஏடிஎம்கே எடப்பாடி அணி. தெரியல, விஷயமே தெரியல. பீகாரை பொறுத்தளவுல படிப்பறிவு இல்லை, அங்க கல்வி அறிவே இல்லை. அதனால தானே அவன் ட்ரெயினை மட்டும் ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைங்க. பீகார் இன்னும் காட்டு புராண்டி மாதிரி இருந்திருப்பாங்க. ட்ரெயின் இருக்கனால காலையில் கிளம்பி அவன் ட்ரெயினை ஏறி தமிழ்நாட்டுக்கு வர்றேன், அங்கிட்டு போகிறேன், கேரளா போகிறேன், எங்கிட்ட கூட போய்
பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க பாவம். அவனுக்கு என்ன அங்கே கட்டமைப்பு இருக்கு? நீங்க போய் பீகாருக்கு போயிருக்கீங்களா? இங்க இருக்க பிஜேபிக்காரனெல்லாம் பீகார் மாதிரி தமிழ்நாடு வரும் உதயகுமார் சொல்லி இவெல்லாம் கொண்டு போய் ஒரு வாரம் பாட்னால தங்க வச்சாலே போதும். ஒரு வாரம் இவங்களை கொண்டு போய் தங்க வைக்கணும். பாருங்கடா பீகார் எப்படி இருக்குன்னு. அவ்வளவு மோசமா நிதிஷ்குமார். இப்ப நிதிஷ்குமார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாரு. எப்படின்னு கேட்டா, எனக்கு ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க, நாங்க ஓட்டை வாங்கிட்டோம், இனி உனக்கு தான் சிரமம். அங்கிருந்து 6 பேர் 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் ஒரே வேலையை கொடுத்து வாங்கிக்க, 5 வருஷம் அவங்கள பார்த்துக்க, அடுத்த தடவை ஓட்டு கொடுத்து அனுப்பிவிடு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றின்னு நிதிஷ்குமார் மனதார சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பீகார் தமிழ்நாட்டில் வந்து பீகாருக்காரே வந்து அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதுகாப்பா இருக்காங்க. பீகார்லேயே பாதுகாப்பு இல்லை பீகாருக்காரனுக்கு. இதுல ஓட்டு போட்டுருக்காங்கன்னா தொடர்ந்து தில்லுமுள்ளு, தேர்தல் சீர்திருத்த பேர்ல தில்லுமுள்ளு. அது போக ஏகப்பட்ட ஏராளமான பொய் வாக்குறுதிகள் மக்களுக்கு அள்ளிட்டாங்க. டெல்லியில நீங்க பார்த்தா அந்த 10-20 நாளா மோடியிலிருந்து, அமித்ஷால இருந்து, ராஜ்நாத் சிங்ல இருந்து ஒன்றிய அரசுடைய டெல்லி தலைமையகமே பாட்னால தான் இருந்துச்சு. ஒன்றிய அமைச்சர் அனைவரும் அங்க முகாமிட்டு இருந்தாங்க. பணங்களை வாரி வாரி வழங்கிருக்காங்க. ஓப்பனாவே 10,000 ரூபாய் பெண்களுக்கு அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஒன்றிய அரசின் அடிப்படையில் போறேன்னு போட்டு மகளிர் சுய உதவி குழுமா போட்டு தெளிட்டாங்க. இதெல்லாம் எப்படி அனுமதிச்சிச்சு தேர்தல் ஆணையம்? நீதிமன்றம் அனுமதிக்குது. 75 லட்சம் பேர் சார் வாங்கியிருக்காங்க. அப்ப எப்படி மாற்றி போடுவான்? 10,000 ரூபாய். 10 ரூபாய்க்கு பீகாருக்காரே இங்க வந்து வேலை பார்த்துக்கிருக்கேன், டேபிள் தொடச்சிட்டு இருக்கேன் பாவம். அவன் 10,000 ரூபாய் போட்டு அங்கேயே பீடா சாப்பிட்டு சரக்கு அடிச்சு படுக்க மாட்டானா? 3 மாசம் சம்பளம், 3 மாதம் சம்பளம். அதனால போட்டாங்க. நாடு நாசமா போச்சு, நாசமா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்காக போராடுகிறார் நம்பிக்கையோட. எதிர்கட்சிகளும் ஒற்றுமை இல்லை. அங்க ஒற்றுமையாக வலிமையாக இருந்திருக்கணும். பெரிய அளவுல பேரணி அங்க நடத்தினாங்க. இந்த வாக்கு இயந்திரம் தில்லுமுள்ளுகளை கண்டித்து எதிர்கட்சிகள் மிகப்பெரிய பேரணி நடத்தி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர் கூட கலந்துக்கிட்டாரு. ஆனாலும் இன்னும் வலிமையாக எதிர்கட்சிகள் ஒற்றுமை களத்துக்கு போயிருக்கணும். என்ன களத்துக்கு போனாலும் இவன் ஒரு வச்சிருக்கேன். நீங்க ஓட்டு எண்ணிக்கையே பார்க்கலாம். ஒரு நாடகத்தை, இது நாடகம் நடத்துகிறார்கள் பாஜக ஒன்றிய அரசுக்கு உதாரணம். கெஜ்ரிவால் தோக்குறாரு. வாக்கு எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கா முன்னிலையில் இருக்கிறார், பின்னிலையில் இருக்கிறார், முன்னிலையில் இருக்கிறார், பின்னிலையில் இருக்கிறார், தோக்கடிச்சிட்டாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் அதே மாதிரிதான் நடக்குது. இப்ப என்ன ஒரு புது, நீங்க இந்த வாக்கு எண்ணிக்கையே பார்க்கலாம். தபால் ஓட்டையும் அந்த முதல் சுற்று ஒரு 5 ரவுண்டு நீங்க பார்த்தா, இப்ப மோடியே பின்னாடி இருந்தாருன்னு சொன்னாங்க வாரணாசி. இதுல நாடகம். இந்த வாக்கு எண்ணிக்கையிலையும் வாக்கு பதிவிலையும் வாக்கு இயந்திரத்திலையும் தில்லுமுள்ளு. இப்ப நீங்க வரிசையா நீங்க மராட்டிய தேர்தல், வரிசையா நடைபெற்ற தேர்தலில் பூரா நீங்க பார்த்து, சட்டமன்றத்தில் பூரா பார்த்தீங்களாங்க, வாக்கு எண்ணிக்கையில எடுத்துன்னு எதிர்கட்சியில் முன்னிலை காட்டிடுவாங்க. 110 தொகுதிகளில் எதிர்கட்சியில் முன்னிலை, 50 இடத்துல தான் பாஜக கூட்டணி வருதுன்ற மாதிரி காட்டுவாங்க. இது 5 ரவுண்டு தான். 6ஆம் ரவுண்ட்ல பிடிப்பாங்க பாருங்க. பிடிச்சா 200 தொகுதிக்கு போயிடுவாங்க, எதிர்கட்சி தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து திட்டமிட்ட வேலை. இந்த நாடகம் தொடர்ந்து பீகார்ல நடக்கல, டெல்லியில் நடந்துச்சு, மராட்டியத்தில் நடந்துச்சு. இந்த வாக்கு எண்ணிக்கையில நீங்க பாருங்க, அவங்க எண்ணிக்கையில முதல் எடுத்தோடனே தபால் ஓட்டு வாக்கு எண்ணிக்கையில முதல் ரவுண்டு காங்கிரஸ் கூட்டணி, எதிர்கட்சி கூட்டணி வர்ற மாதிரி காமிச்சுக்குவான். அதெல்லாம் கணக்கு பண்ணிதான் தமிழ்நாட்டில் யாரோ இறக்கி விட்டு பார்த்துருக்கேன். இப்ப ஒன்றும் நடக்கலை. அவங்க உளவுத்துறை, ஒன்றிய உளவுத்துறையுடைய தகவல், தமிழ்நாட்டில் நீ யாரை இறக்கி விட்டாலும் சரி, ராமரே வந்து ஓட்டு கேட்டாலும் சரி, இங்க வந்து உதயசூரனுக்கு தவிர வேற யாருக்கும் போற மாதிரி இல்லை. அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டா, தாமரைக்கு நிச்சயம் போட மாட்டாங்க. அது மட்டும் ராமர் ரத யாத்திரை வந்து சீதையோடு வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணாலும் உன்னை வழிபடுறவங்க நீ வாழ்த்து, எங்களுக்கு அருள் கொடு. ஆனா தாமரைக்கு மட்டும் ஓட்டு கட்ட ராமரேன்னு இவனை தாமரைக்கு எதிர்த்து ஆர்குமெண்ட் பண்ற ஊரு தமிழ்நாடு. கடவுளவே எதிர்த்து கேள்வி கேட்ட ஊரு, நரி பரியான ஊரு அப்படின்னு புராணம் சொல்லுது. அதனால இங்க வந்து
அவங்க கடவுளை கும்பிடக்கூடிய ராமரே வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்தாலும் இங்கே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கு. இது உடனே பீகாரை பார்த்து என்ன பீடா தினவா போயில பீடா போதை பீடா தின்னிட்டு தெரியவாடா பீகாரை பார்த்து. இங்க எப்படி வச்சிருக்க நாட சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தமிழ்நாடு. நீங்க பீகார்ல போய் ஒரு சாதாரணவன் வாழவே முடியாது. வாழ்க்கை கட்டமைப்பு அங்க இல்லை, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீ பீகார் தேர்தலை கணக்கு போட்டுக்கிட்டு உடனே தமிழ்நாடும் பீகார் தான் இங்க நீங்க எஸ்ஆரை கொண்டு வந்திருக்க. நீங்க எல்லாம் நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா யார் அந்த சார்னாங்க, இப்போ இந்த எஸ்ஆரை வரவேற்கிறாங்க, வாங்க சார்ன்றாங்க. போன சார் அந்த சார் யாருனாங்க, இப்போ சாரை வரவேற்கிறாங்க, முழிக்கிறாங்க. இப்ப ஏட்டா வரவேற்ற முன்னாடி அவனால இந்த பாரத்தை ஃபுல்லா பண்ண முடியல. மோடியே கூட நீங்க உட்கார சொல்லி ஒரு 3 மணி நேரம் தனியாக அந்த பாரத்தை அவர் ஃபுல்லா பண்ணிட்டாராங்க. நாங்கள் அரசியலேருந்து விலகிக்கிறோம். அமித்ஷா இருக்கிட்ட இந்த பாரத்தை மட்டும் அவர் ஃபுல்லா பண்ணிடணும் முடியுமா? அவ்வளவு கஷ்டமான பாரத்தை அவன் தான் கொடுக்குறான். ஆதாரம் கொடுக்குறான். ஆதாரோட பேன் கார்டு என்னன்றான், பேன் கார்டோட ஆதாரோட எல்லா கார்டும் என்னன்றான். அவன் தான் பேன் கார்டு கொடுத்தப்ப எதுவும் செல்லாதுன்றான். மக்களை எப்பயுமே ஒரு பதட்டமாக வச்சுக்கிட்டு நினைக்கிறான். ஒரே நாள் இரவுல 500 நோட்டு செல்லாது, ஒரே நாள் இரவுல 2000 நோட்டு செல்லாது. எல்லாம் வங்கியில போய் நிக்கிறான், பணத்தை வச்சுக்கிட்டு மயங்கி போட்டு சாகுறான். மக்களை எப்பயுமே நிம்மதியாக இருக்க விட கூடாது. இப்ப தேர்தல் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள வந்து இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இந்த சார் அப்படின்ட்டு அந்த சார் இல்லை இந்த சாருன்னு வந்துட்டாங்க. இப்ப இது மூலமா வெற்றிக்கு பெறலாம்னு ஒரு கனவு காண்றாங்க. இங்க களத்துல வந்து தமிழ்நாட்டில் களத்துல மோடியால அந்த பாரத்தை ஃபுல்லா போட முடியாது, அமித்ஷாவால முடியாது, நாயந்திரனால முடியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண தொண்டை, கூட்டணி கட்சியின் தொண்டை இந்த பாரத்தை முழுமையா நிவர்த்தி செய்ய முடியும். அதனால இங்க எதற்குன்னு நாங்க அஞ்சப்படலை. நாங்க கால அவகாசம் கேட்கிறோம், நீதிமன்றத்தை கதவை தட்டுறோம், நாட்டு மக்கள் மத்தியில் போராடுறான், ஜனநாயகத்துக்காக போராடுறான், மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வர்றான். நீ வந்து இந்த பீகார் மாதிரி இங்கேயும் ஒரு 1 கோடி வரை நீக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீக்கு பார்ப்பான். இங்க வந்து நிச்சயமா வாக்கு இயந்திரத்துல நீ பீகார் மாதிரி இங்க வந்து பீகார்ல குத்தி போட்டுக்கிறது அவங்களா. அதாவது வாக்கு இயந்திரம் நடக்குது இல்ல, இங்க ஓட்டு போட்ட மிஷின் போகாது, இவங்களா ஏற்கனவே குத்தி வச்சுருக்க அந்த மிஷின் தான் வாக்கு எண்ணிக்கை எடுக்கிறது போகுதான் சொல்றாங்க. வாக்கு எண்ணிக்கையை இவங்க குத்தி வச்சுக்கிறது வேற ஒரு மிஷின் இல்லை. அதுதான் எதிர்கட்சியில் அங்க விழிப்புணர்ச்சி இல்லை, மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி இல்லை. இங்க நாங்க எப்படி இருப்போம், கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி உட்காந்துருப்போம். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சி உட்பட அனைவரும் முகவர் உட்பட. அதனால இங்க மிஷின் ஃப்ராடுனா ஒரு மிஷின் கூட உருப்படியா திரும்பாது, அது தெரிஞ்சுக்கிறீங்க. மோடி, அமித்ஷா, உதயகுமார், நாகேந்திரா இங்க நினைச்சுக்க. தமிழ்நாட்டில் படைப்பட்டாலும் திராவிட இயக்கப்பட்டாலும் பொதுவுடைமை இயக்கப்பட்டாலும் இங்க வெளியா இருக்கும். அதனால மிஷின்லையும் நீ இங்க ஃப்ராடு பண்ண முடியாது. நாங்கள் மிஷினை கரெக்ட் பண்ணி பார்ப்போம். எந்த மிஷினா தப்புனா ஒரு மிஷின் கூட தப்பு உங்க எண்ணிக்கைக்கு வராது. ஓட்டு எண்ணிக்கையில நாங்க பார்ப்போம். அங்கேயும் தப்புனா நீ அறிவிக்க முடியாது. நீ பீகார்ல அறிவிச்சுட்ட 200 தொகுதியில் இங்கே அறிவிக்க முடியாது. எங்களுக்கு தெரியும் பாஜக செல்வாக்கு இங்க என்னன்னு தெரியாது எங்களுக்கு. முனியாண்டி விலாஸ் ஓட்டலை விட கிளையை விட கம்மியா இருக்கு உனக்கு. என்ன நீயா சொல்லிக்கிட்டு இருக்க பாஜக வளர்ந்துருச்சு, எங்கடா வளர்ந்துருக்கு? எங்க வளர்ந்துருக்கு? ஒட்டுண்ணி ரெட்டலையில ஒட்டுண்ணியா வர பாக்குற, ரெட்டலையே இப்ப 3 நாளா போய் கிடக்கு. அதனால பாஜக அங்க 200 இடம் 100 இடத்துல வர்றதுக்கு வலு இருக்கா? எங்கேயும் டெப்பு வாங்க முடியாத கட்சி, 1000 ஓட்டு வாங்க முடியாத தொகுதிக்கு. அதனால இங்க வந்து நீ வெற்றிலாம் அறிவிச்சுட்டு நாங்க திமுக காரங்க நாங்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு வெளியே வர முடிக்கிறியா? நடக்காது. ஆனா இங்க வேற இந்தியா நீ எங்க வேணாலும் ஃப்ராட் தனத்தை வச்சுக்க. ஹரியானால வை, பீகார்ல வை, மத்திய பிரதேசத்துல வை, எங்க மேற்கும் காலத்துல வைக்க முடியாது. மம்தா ஒரு வீராங்கனை, அங்க போராளிகள் இருக்காங்க, இடதுசாரி இருக்கு. கேரளாவும் அப்படித்தான். இங்க தமிழ்நாடு நாங்க நம்பர் 1 இருக்கோம் இந்தியாலேயே. பாஜகவை எதிர்க்கிறதுல, பாஜகவை வீழ்த்துவதில், RS சித்தாந்தத்தை வீழ்த்துவதில். அதனால பீகாரோட ஒப்பிட்டு தமிழ்நாடு பீகார் தான் பேசிக்கலாம்.
தமிழ்நாட்டில் எதுவுமே நீ ஃப்ராட் பண்ண முடியாது. ஓட்டு இயந்திரத்திலும் பண்ண முடியாது, எண்ணிக்கையிலும் பண்ண முடியாது, மீறி பண்ணா நீ அறிவிக்க முடியாது. அதனால தெரிஞ்சுக்க, ரஷ்யா மாதிரி உடையணுமா இந்தியா? மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி வேணும். ராகுல் காந்தி கடுமையா ஆதாரத்துடன் இந்த தில்லுமுள்ளு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி வர்றாரு. மக்கள் அறிவு, கல்வி அறிவு இல்லை, விழிப்புணர்ச்சி இல்லை. 10,000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருக்கேன், தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க. ஒன்றிய அரசு இயந்திரமே முழுமையான அங்கே இறங்கி எல்லா தில்லுமுள்ளும். இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் பாடி, சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மோடி கூட கூட்டு சேர்ந்து களவாணித்தனம். இது கூட்டு களவாணித்தனம். தேர்தல் ஆணையமோ மோடியோ அமித்ஷாவோ கூட்டு களவாணித்தனத்தின் மூலமாக பீகார்ல வெற்றி பெற்றிருக்கீங்க. உண்மையான ஜனநாயக வெற்றி கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் நீ தப்பி தவறி ஒரு சின்ன ஃப்ராடு கூட நீ பண்ண விட மாட்டான். இது தமிழ்நாடு. நாங்கள் இந்தியாவில் இருக்கணும்னு விரும்புகிறோம், இந்திய ஒற்றுமையை விரும்புகிறோம். நீ இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டா இந்த ஒற்றுமைக்கு குந்த வைக்கிறது யாருன்னு கேட்டா பாஜக தான். எதிர்கால இந்தியா ஒற்றுமையா இருக்கணுமா வேணாமா அப்படின்றத தேர்தல் ஆணையமும் மோடி அமித்ஷாவும் தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டில் தேன்கூட்டில் கல்லெறியாத, தமிழ்நாடு நீர் ஊத்த நெருப்பு பாஜகவுடைய தில்லுமுல்லை சந்திக்கும். நன்றி சார். நன்றி.